அதாங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி என்ன டேட் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் டேட்டு ஏப்ரல் 23. இன்னும் எந்த ஆர்டரும் போடல. 100 ஆர்டர் தான் போட்டுனுக்குறாங்க. நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன் நான் விரும்பின கட்சிக்கு. சரிங்களா, இப்போது நான் எப்படியோ கேட்க முடியாது நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போட அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓட்டு போட்டு வந்துட்டுருப்பீங்க. மாற்றம் மாறுறதோ இல்லையோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு யார் வந்தாலும் நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரியும். பார்ப்போம் எந்த அரசாங்கம் அமைதோ அது நல்ல முறையில் அமைஞ்சால் சந்தோஷம்தான். சரிங்க, பார்க்கலாங்க. இப்போ எங்கே போகிறேன்னா பாரிஸுக்கு தான் போகிறேன். பாரிஸில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. ஒரு 1 hour கிட்ட உக்காந்து பார்ப்போம். என்ன அப்படி உக்காந்து பார்த்து என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா, அதாங்க ஒரு வழியாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. செம்மஞ்சேரிக்கு தான் போட்டாங்க. எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் ஒரு மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி தெரியுதா? பள்ளத்தில் விட்டேங்க. பள்ளத்தில் விட்டு ஹேண்டில் பாரு கொஞ்சம் சைடாகிடுச்சு. இது நேற்றே ஆயிடுச்சு. நேற்று இது ஃபீல் ஆகலை, இன்றைக்கி தான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார் இது ஆயிடுச்சா ஃபோர்க்கு பெண்ட் ஆயிடுச்சான்னு தெரில. பார்ப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை ஒரு டிசைனில் வருது. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு இது அடைய போகிறோன்னா அதுக்கேற்ற இதுவெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்தமாரி தான் இதுவும். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க செம்மஞ்சேரிக்கு 400 ஆர்டரு. எடுத்து ஓட்டலாம். இது ஏன்டா இதை பெண்டு எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியதாண்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை, இது எனக்கு ரொம்பலாம் இதுவாகல. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரு இதுவும் இல்லை, கஷ்டமும் இல்லை. என்னன்னா இதுக்குன்ட்டு இப்போ தான் நான் 2 நாள் ஓட்டல வேறு. இதையும் இன்றைக்கும் ஓட்டாமல் விட்டோன்னா காசு பிரச்சனை இல்லை. ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமு தான் நம்மளுக்கு. இது எடுத்து போனால் அதுக்கு ஒரு நாள் மேலே ஆகும். அதுதான் யோசிக்கிறேன். பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் எடுத்துருவேன். இந்த ஆர்டர் ஒரு 400 ஆர்டர் போட்டாங்க. சரி, தூக்கிட்டேன். 2 வீலர் தான் போட்டாங்க. பாரிஸ்குள்ளே தான் ஆர்டரு. சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே தான் போட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஆனால் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துன்னு போகிறேன். அதையும் சொல்லிடுறேன். என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு எடுத்துன்னு போகிறேன். நான் வந்து 11:30க்கு 1.5 hour கழிச்சு தான் ஆர்டர் எடுக்கிறேன். தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நான் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அதனால் அவ்வளோதாங்க. 2 ஆர்டர் எடுத்துட்டோம். 2 ஆர்டர் எடுத்துக்கிறோங்க. 1 மடிப்பாக்கம், 1 செம்மஞ்சேரி. 2 ஆர்டர் எடுத்துட்டோம். ஏன்னா எப்படியோ போனால் கிடைக்காது. அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுவும் ரெண்டுமே ஒரே கடையில் தான் எடுத்துட்டு அவரே ஓகே சொல்லிட்டார். ஆர்டர் மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் எடுத்துன்னு போங்க அப்படின்னாரு. நம்ம ஐடியாவே கேன்சல் பண்ணாமல் எடுத்துன்னு போகிறது தானே. ஹேண்டில் பார் சைடாக இருக்குதுன்ட்டு சொல்லியிருப்பீங்களா? ஹேண்டில் பார் உண்மையிலே பள்ளத்தில் விட்டேங்க நேற்று. அதனால் ஹேண்டில் பார் சைடாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் கவனிக்கவே இல்லை. நான் கரெக்டாக எங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்துருப்பேன். எங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் ஆர்டர் கொடுத்துருப்பேன். அது கொடுத்துட்டு அந்த பிரிட்ஜு ஏறி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒரு பள்ளம் வந்துருங்க. அதை விட்டேங்க. நான் ஹேண்டில் பாரே இதுவாகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஹேண்டில் பார் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ரெடி பண்ணுவேன். 2 நாள் இப்படியே வச்சு தான் ஓட்டி ஆகணும். இன்னும் 2 நாள் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் 2 ஆர்டருக்கும் வந்துடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டேன். சரிங்க, இது 2மே சின்ன டப்பா தான். சின்னன்னா பின்னாடியே வச்சு கட்டி எடுத்துன்னு போகிற மாரி. ஓகே தான். 2மே பைக் ஆர்டர் வேறு. ஏன்னா இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இப்படி தான் எடுத்துன்னு போனோம். இது வேறு லேட்டாக வர ஆரம்பிச்சுக்கிறோமா. அது ஒரு 400, இது ஒரு 300 கிட்ட, 298. அதுதான் ஓகே தான். நல்ல ஆர்டரு தான். போட்டு ஒரு ரவுண்டாக ஒரு 600 வரும்னு நினைக்கிறேன். மக்களே ரோடே காலியாகுதுங்க இன்றைக்கி.
காலியாக இருக்குதான் நல்லது. நம்மளுக்கு பாருங்கள், இதெல்லாம் காட்டுன்னா ஒரு 1/4 ஹவருக்கு மேலே காட்டும். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, இந்த இடத்துலலாம் 1/4 ஹவருக்கு மேலே காட்டும். அந்த இடத்துக்கு போனோன்னா இங்கே பாருங்கள், வெறும் 8 நிமிஷம் கிட்ட காட்டுது. அப்படியே பாதிக்கு பாதி டைம் ஆயிடுச்சுங்க. மற்ற நாள் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓட்டு போடுறதுக்கோசரம் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போனதுனால ஊரே காலி ஆகிட்டுக்குதுங்க. சென்னையோட இன்றைக்கி பாப்புலேஷனே இன்றைக்கி தான் பார்க்க முடியும். தீபாவளி இந்த பொங்கல் டைமில் தான் சென்னையோட பாப்புலேஷனை பார்க்க முடியும். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஓட்டு போடாமல் ஊருக்கு போகாமல் கூட இருப்பாங்க சில பேர்லாம். எங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். மேலே இருக்கிற டப்பா மட்டும் பேமெண்ட் யார் தலை கொடுத்தாங்களா? அவங்களா கடைக்காரங்களா? ஏங்க அந்த ஆர்டர் குத்து மிச்சாச்சு. அந்த பேமெண்ட் வந்து நான் பிக்கப் எடுத்தேன் பார்த்தீங்களா, அவர் தான் கொடுக்கணுமா. ஆனால் அவர் சொல்லி அனுப்பிச்சது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ட்ராப் லொக்கேஷனில் தான் வாங்கணும்னு சொன்னார். நான் கேட்டேன், அவங்க இல்லைன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தான் போனோம். 28 நிமிஷம் காட்டுது. அதுக்கு பேமெண்ட் போட்டாங்க 287. பரவாயில்ல, வருது தான். இப்போ இதுக்கு வந்து செம்மஞ்சேரிக்கு ட்ராப் வந்து இங்கேருந்து 13 கிலோமீட்டருங்க. வருது தான்ல. எப்படி எடுத்துன்னு வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தாங்க. இதுவும் 400ரூபா ஆர்டர் வேறு. இது 2 வீலர் ஆர்டர் வேறு. அது ஸ்கூட்டர் ஆர்டர் இருந்துச்சுன்னா ஒரு 500ரூபா கிட்ட வந்திருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு 2 ஆர்டர் கிடைச்சதே சந்தோஷம் தான். இப்போ ரிட்டர்ன் பாருங்கள், இன்னும் அலோவல் போட போகிறேன் பாருங்கள். ரேப்பிடோ ஆன்லேயே இல்லை, ரேப்பிடோ ஆஃபில் தான் இருக்குது. போயிட்டு ரேப்பிடோ ஆன் பண்ணி வச்சுப்போம். இப்போது அங்கே ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டேன் எதுனா பெண்ட் ஆகுது, ஹேண்டில் பார் பெண்ட் ஆகுதா வீல் பெண்ட் ஆகுதான்னு பார்த்தா ஹேண்டில் பார் கரெக்டாக தான், வீல் தான் பெண்ட் ஆகுதான். விடல பள்ளத்தில் வீல் இதுவாகிட்டு இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு வீலில் வேறு லைட்டாக காற்று இல்லை வேறங்க, லைட்டாக அச்சாலாம் போயிடுது. டயர் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டயரும் மாற்றணும் வேறு. அதெல்லாம் வந்தால் ஒரேடியாக எல்லாமே வந்துடுதுங்க வேட்டா. இப்போ என்னோட கஷ்டப்படுறவங்களாம் பார்த்துக்கிறேன் நான். ஒரு அண்ணன் அறிவண்ணன்ட்டு எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு. அவர் டியோ மைலேஜ் எவ்வளோ தரேன்னு நினைக்கிறீங்க? டியோனா சும்மா ஒரு 40 35 அது கூட தராதுங்க. வெறும் 25 தாங்க தரோம். பை 220. இந்த பிளாட்டுக்குள்ளே தான். பாய் சி பிளாக்கு 1704. ஏங்க அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோடனே இந்த ஆர்டரு நங்கநல்லூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதை எடுத்துட்டேன். அதை எடுக்க தான் போகிறேன். பிக்கப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. வாங்க போகலாம். இதோங்க இந்த இடத்துல தாங்க, இது அன்றைக்கே நான் காட்டணும்னு நினச்சேன். அவர் கூட சப்ஸ்கிரைபர் கூட பேசியிருந்ததுனால, கோலம் பச்சு கூட பேசியிருந்ததுனால இந்த இடத்த காட்ட முடியல. இந்த இடம் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுதா? கரெக்டாக சொல்லுங்களேன். விக்ரம்பத்தில் அந்த நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் எப்போயோ ஒரு கார் சேசிங் மாரி ஒன்று இது பண்ணுவாங்க. அந்த இடம் மாரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுசிங் போர்டை பார்த்தா. செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டு. இங்கே தான் எங்கள் ஆயாக்கும் ஒரு வீடு கொடுத்துக்குறாங்க. ஆனால் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா வெயிட் பண்ணவே கூடாதுங்க. நங்கநல்லூர்ன்றது நல்ல ஆர்டர் தான். போயிட்டு அங்கே போயிடலாம். போகிற வழியில் என்ன ஆர்டர் போட்டால் லக்குக்குன்னு எடுத்துன்னு போகலாம். நங்கநல்லூர்னால் எப்படி இந்த இடம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதாங்க ஆர்டரு எடுத்தாச்சு. 181 ரூபா. அதுவும் இல்லாமல் அந்த ஆர்டருக்கு எவ்வளோ டிப்ஸு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை பாருங்கள். எவ்வளோ 33 35 எவ்வளோ வந்துச்சு சரியாக தெரிலங்க. அந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு வந்து 450 ரூபா போட்டு விட்டாங்க.
எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 ரூபா டிப்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. 13 ரூபா கன்ஃபார்ம் ஆனால் அதுக்கு மேலே போட்டாங்களா இல்லையான்னு தெரில. அவ்வளோதான். ஏங்க 3வது ஆர்டர்கிட்ட வந்துட்டேங்க. இப்போ ஒரு ஆர்ட்ரு வேறு ஒன்று போட்டாங்க, 400 ரூபா ஆர்ட்ரு. எங்கே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி, கரெக்டாக மேடவாக்கம் அந்த பிரிட்ஜாண்ட இருக்கும்போது போட்டாங்க. சார் அது எடுத்துருந்தேன்னா கரெக்டாக வந்துருக்காங்க. பூந்தமல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்துருக்கலாங்க. அதான் வேறு யார் அனதர் பார்ட்னர் அக்செப்டட்னு வந்துச்சு. ஆனால் அதை எடுத்துருந்தேன்னு வச்சிங்களேன் கரெக்டாக வந்துருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:18 ஆயிடுச்சு. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு இன்னும் எத்தனை ஆர்டர் எடுப்பேன், எத்தனை தெரில. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாண்டு என்ன இங்கே தான். சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக இங்கே தான் போட்டுக்குது. இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 3:42. சொல்கிற மாரி எந்த ஆர்டரும் போடல. இப்போ தான் 133 ரூபாய்க்கு பெசநகர் ஆர்டர் போட்டாங்க. சரி எடுத்துகிட்டு ரேப்பிடோவில் தான் போட்டாங்க. அது பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணா என்டர்பிரைசஸ்ன்னு இருக்கா? அதுவா? எங்க இந்த சாவி தாங்க எடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒருத்து தான். எத்தனை நிமிஷம் காட்டுதுன்னா 20 நிமிஷம், 21 நிமிஷம். எத்தனை போய் குத்துடலாம். பரவாயில்லங்க. இன்னைக்கு மொத்தமாக இப்போ 11 கிலோமீட்டர். இந்த டைமுக்கெலாம் எத்தனை மினிமம் 35லேருந்து 39 கிட்ட 40 கிட்ட காட்டுன்னு வச்சுக்கிங்களேன். அவ்வளோ நேரம் காட்டுங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால ஆளுங்க இல்லாதவோ ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் இந்த டைமில் சொல்கிறேன் நான். என்ன நம்ம இந்த டைமில் தானே ஓட்டுவோம். எந்தெந்த டைமில் எப்படி டிராஃபிக் இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். நார்மலாக இந்தமாரி ஆர்டருக்குலாம் இவ்வளோ நேரம் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா எப்படியோ மிஞ்சி போனால் நம்ம 1/2 ஹவர்னே வச்சுப்போமே. 1/2 ஹவர் வச்சா கூட 20 நிமிஷன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி தாங்க. எந்த பிரிட்ஜிலேருந்து இறங்குது? ஆதம்பாக்கம் இதுலேருந்து வேளச்சேரிக்கு ஃப்ளைஓவருக்கு. வேளச்சேரி இது பிரிட்ஜு ஃப்ளைஓவர் கீழே போகுது. பரவாயில்ல, இதுலேயே ஒரு நாள் போனோங்க. நம்ம மாற்றி மாற்றி விளாக் போடலான்னு பார்த்தா விளாக் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண மாட்டுதுங்க. அதுதான் பிரச்சனையாகுது. இப்போது நான் ஒரே கண்டென்ட் போட்டிருந்தா ஓகே. மாற்றி மாற்றி இப்போ நான் பைக்கு தானே மெயின். பைக்கை தவிர வேறு என்ன போட்டேன்னு வச்சுங்களேன், அது இதுவாகிடுது. விளாக் இதுவாக பூஸ்ட் பண்ண மாட்டுது. அதுதான் பயந்து இருந்தால் வேறு எதுவுமே போடுறதுக்கு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் 1000லாம் அசால்ட்டாக அடிக்குங்க வீடியோ. இப்போல்லாம் வந்து ஒரு 500 600. இது வந்து எப்படின்னா அது மாற்றி மாற்றி போடக்கூடாதான். எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடலாம். பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூர் ஒன்று போட்டாங்க 294 ரூபா. சரி எடுத்துட்டேன், பார்ப்போம். அது ஏன்னா இப்போ இங்கேருந்து எடுத்துன்னு போனால் ஓகே தான் நம்மளுக்கு. பொருள் மட்டும் எடுத்துன்னு போய் சேர்க்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. பெருசுலாம் இல்லைல்ல, எனக்கு தெரியாது. சரி சரி. கோமாளித்தனமாக ஆர்டர் எடுத்துட்டாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு ஆர்டர் எடுத்துக்கிறேன். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஆர்டரு நான் கேன்சல் பண்ணிக்க சொல்லிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணிக்க சொன்னால் இல்லை நீங்களே எடுத்துன்னு போங்க, அது நான் உங்களே கொடுக்க சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா காசு கூட வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு எனக்கு 280 காட்டுச்சு, நீங்கள் 320 வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, இல்லாத மாரி இருந்துச்சு, ஓகேன்ற மாரி இருந்துச்சு. சரி ஓகே நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்ட்டேன். என்ன பண்ணுறது? நான் ஏன் எத்தனா பெரம்பூர்லேருந்து அங்கேருந்து ஒரு சின்ன ஆர்டர் போட்டுருவாங்க. இப்போ நான் இதுக்கு மேட்டு எந்த ஆர்டர் எடுத்தாலும் கொஞ்சம் லாங்காக தான் போடுவாங்க. இதுக்கு பெரம்பூர்ன்றது இங்கேருந்து நல்ல டீலு, அதனால் ஏற்றுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வர சொல்லிட்டாங்க, போய் பார்க்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தால் எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் சேவ் ஆகும்.
1.5 கிலோமீட்ரு பிக்கப்பு. ட்ராப்பு நம்ம எவ்வளோ பொறுமையாக வேணால் எடுத்துன்னு போய் கூட கொடுங்கன்றாங்க அவங்க. அது போதும், அந்த ஒரு வார்த்தைக்கே போதும். நான் அந்த ஒரு இதுவெல்லாம் தான் யோசிப்பேன். இது குத்துட்டு நம்ம அடையாறு குத்துட்டு பெசன் நகர் குத்துட்டு அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது 5வது ஆர்ட்ரு பிக்கப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். இங்கே தான். இங்கேருந்து பெசன் நகர் எவ்வளோ தூரம்னு பார்க்கணும். ஓகேண்ணா. பேமெண்ட்டு யாருண்ணா? அவங்களா? ஆமாண்ணா. ஆமாம் ஆமாம். பண்ணிடுவீங்களா? சரி, நான் கிளம்புறேண்ணா. சரிங்கண்ணா. ஒன்றும் இல்லை, வரேண்ணா. போட்டாங்க அமௌண்ட்டு. நான் எதுக்கு பிறக்கிறேன்னா அவருக்கு போய் கொடுக்கணும் பெசன் நகர். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா கிட்டே வந்துச்சுங்க இந்த ஆர்டருக்கு. நான் இல்லை, அவர் கேன்சல் பண்ணல வேணாம், கேன்சல் பண்ணால் ஒரு 30 ரூபா இதுவாகும்னாரு. சரிங்கண்ணா, எனக்கு அவர் 300 ரவுண்டாக போட்டு தரேன்னாரு. 280க்கு 300 போட்டு தரேன், நீங்கள் போங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா, நீங்கள் 4 கிலோமீட்டர் பிக்கப்ண்ணா அப்படின்னேன். அப்படியா, சரி அப்போது 320 வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஓகேண்ணா, சரி அப்படின்ட்டேன். அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக வந்தோன்னா இதுக்குள்ளே விட்ருவோங்க, பார்த்து வாங்க. இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இதுவும் சொல்கிறேன், தப்பு இல்லை இது. அப்படி வரத்துக்கு நீங்கள் இப்படி சுற்றின்னு வரத்துக்கு நீங்கள் வேஸ்ட்டாக ஃபைன் வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு அவேர்னஸ் தான். இப்போது அது அங்கே கேமரா இருக்குதுன்னா யாரும் திரும்ப மாட்டாங்க. நான் இது ஏதோ தப்பு பண்ணல. இப்போ அவங்க தெரியாது, இப்போ இவர் வர்றாருல தெரியாமல் தானே இப்படிக்கா வர்றாரு. ஆனால் அங்கே ஒரு கேமரா இருக்குது. இப்போ இவர் வந்தார்னா கேமரா வீடியோ எடுத்து ஃபைன் போட்டு விட்ருவோம். இப்படி யூட்டர்ன் கிடையாது, ஒன்வே கிடையாது. இந்த இருக்குது பாருங்க கேமரா. அழகாக என்ன பண்ணோம், ஃபோட்டோ எடுக்கும், ஃபைனை போட்டுரும். அதுக்கடுத்து வீட்டுக்கு போனோன்னே மெசேஜ் வந்திருக்கும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல இப்போது. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது போயிட்டு ஃபைன் வாங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அர்ஜென்ட் பட்டுக்குன்ட்டு நம்ம அப்படி போயிட்டு தேவையில்லாத ஃபைனை வாங்கின்னு நம்மளுக்கு தான் நஷ்டம். அதனால் சொல்கிறேன், போகிறதுக்கு அழகாக இப்படி போயிடுங்க. ஏங்க இது வந்து ஸ்கூட்ரு ஆர்டரு தாங்க, நான் கவனிக்கவே இல்லைங்க. ஸ்கூட்ரு ஆர்டரு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். மொத்தம் இந்த ஆர்டர்லேயே நம்மளுக்கு 70 ரூபா எக்ஸ்ட்ரா. இதோ பெரம்பூர் போடுறாங்க. சார் இன்னொரு பெரம்பூர் போட்டாங்க பார்த்தீங்களா? சார் அது எத்துந்தானா நல்லா இருக்காது. ஏன்னா எத்துந்தா கஷ்டப்பட்டுருப்பேன். கோட்ருபுரத்தில் பிக்கப் எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணோம். அப்படியே கோட்ருபுரத்தில் பிக்கப் எடுக்கணும். நம்ம போய் கொடுக்குறது பெசன் நகர், அது ஆப்போசிட்டு. கோட்ருபுரம் இந்த பக்கம், பெசன் நகர் இந்த பக்கம். போயிட்டு பிக்கப் எடுப்பேனா இதை கொடுப்பேனா. பிக்கப் எடுத்துட்டேன்னு ஆர்டர் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், கால் பண்ணினே இருப்பாங்க. தேவையில்லாதது. பரவாயில்ல, வராதது சந்தோஷம். ஆனால் வந்திருந்தால் ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அதுதான் பார்த்தேன். வேணாம் பரவாயில்ல போவோம். பேமெண்ட் யார் தெரியல, நீ தானே? ஓடிபி சொல்லுங்கள். 2948. காட்டுற ரூட்டுக்கு பாதி போனோங்க. பாதி போயிட்டு மீதி வந்து நம்ம ரூட்டில் போனோம். ஜெமினி பிரிட்ஜ் வந்து நம்ம ரூட்டு. அப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்க, இந்த ஆர்டரும் குத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டருக்கு தான் போனோம். ஏங்க டைமு அதுக்குள்ளே போனால் கொஞ்சம் லேட்டாக காட்டுற மாரி காட்டுது. இப்படியா போனால் எத்தனை நிமிஷம் ஃபாஸ்ட்டுன்னு காட்டுது. அதே கிலோமீட்ரு தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியே போயிடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் ஒரு 2-3 கிலோமீட்ரு இதுவாகும், ஃப்ரீயாகும். அந்த 2-3 கிலோமீட்டருக்கு நம்ம இப்படியே போயிடலாமேடா அப்படின்ட்டு யோசனை வருது. பார்த்துக்கலாம், விடுங்க நண்பர்களே. இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாடி பிரிட்ஜை தாண்டி சாத்தாக்குப்பமா ஏதோ வருங்க. இது ஏதோ சாத்தாக்குப்பமோ ஏதோ குப்பம் வரும், அங்கே தான் இருக்கிறோம். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு
320 சொல்லியிருந்தாரா, எக்ஸ்ட்ரா 100 பண்ணுறாராம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் மில்ஸில் ஒரு டான் பாஸ்கோ இருக்குது, திருவிக்கா நகர் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு டான் பாஸ்கோ இருக்குது. அந்த டான் பாஸ்கோவான் இவங்க போட்டுக்குது, பேப்பர் மில்ஸ் டான் பாஸ்கோவான். அச்சுது அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அண்ணன் என்ன சொன்னார்னா, நீங்கள் எடுத்துன்னு வந்து கொடுங்க, நான் தான் ட்ராப்பில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னாங்க. சரிங்க நான் அப்படின்ட்டு ஓகேன்ட்டேன். வந்தால் நம்மளுக்கு நல்லது தான். இன்னொன்று தெரியுமா, இன்னொன்று என்னன்னா, நம்ம அது கொடுத்துட்டு அந்த சைடு தான் வீட்டுக்கே போகணும். இப்போ இங்கே கொடுத்துட்டு சும்மா தான் போவேன். இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது தெரியாதுல்ல. நான் அதை கொடுத்துட்டு அந்த டான் பாஸுக்கு சைடு தான் போவேன். அப்போ அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது தான். சரி நான் வந்துடுறேன். சரிங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு காட்டுறோம், இங்கேயே குத்த மாரி காட்டுறோம். நம்ம அங்கே போய்ட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா போனான்னு வச்சுங்க, எக்ஸ்ட்ரா அந்த கமிஷன் ஒன்று இது பண்ணுவாங்க, அது தேவையில்லாது. இங்கேருந்து 2.5 கிலோமீட்டருங்க அவர் லொக்கேஷனு. அவர் அமுச்சு விட்டார். பரவாயில்ல, 2.5 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு 100 எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி 70 எக்ஸ்ட்ரா, 170 எக்ஸ்ட்ராங்க இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும். ஆர்டர் காசு அதுதாங்க, நம்ம இது பண்ணிக்கணும்ல, அதனால சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 40 கேட்டோம். ஏன்னா 4 கிலோமீட்டர் பிக்கப்பு. அவ்வளோதாங்க, எனக்கு ஆர்டரை முடிச்சிடலாம். சரிங்களா, நான் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறேன். இதோட முடியாது. 400 ஆர்டர் போட்டாங்க இப்போது சோழிங்கநல்லூர், 445 எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விட வேண்டியதான். இது அப்படியே போகும்போது கடையில் கேட்டுன்னு போயிடலாமா, பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிட்டு போயிடுவேன், டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. நைட்டு போய்ட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா எடிட் பண்ணாமல் கூட நம்ம இன்றைக்கி உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிவிடுவேன். இல்லைன்னா இந்த கிழமை தாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை புதுப்பேட்டையில் கடை இருக்கும். புதுப்பேட்டை போக மாட்டேன். இந்த ஃபோர்க் பெண்டு வீல் பெண்டுலாம் என்னன்னாலே பெரிய பெரிய ஸ்டோருமே எங்கே விடுவாங்கன்னா கரெக்டாக இதில் தாங்க விடுவாங்க. அடட, ஃபோர்க் பெண்டு வீல் பெண்டுனால இதில் திருவிக்கா நகர் கூட கிடையாது, திருவிக்கா பார்க் அங்கே, சென்னாய் நகர் தான், அங்கே தான் விடுவாங்க. பார்க்கலாம், விடுங்க. இப்போ கேட்டுன்னு போகிறேன். டோட்டல் நீங்கள் இப்படியே சொல்லிவிட்டு போயிடுறேங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் நான் முடிச்சுப்பேன், நான் பார்த்துப்பேன். சரிங்களா, டோட்டல் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லாஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் ஃபஸ்ட்டே ஒரு எவ்வளோ 280 சொன்னாரா, 280 அவங்க எவ்வளோ போட்டாங்கன்னா, இந்த இதுவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ₹282 நம்மளுக்கு 38 ரூபா டிப்ஸு. 38 ரூபா டிப்ஸு. ஆனால் இப்படியே போட்டுக்கலாம். 521 இந்த ஐடியில். ஏன்னா அது ஒழுங்காக போயுமா, 528 ரூபாவா ப்ளஸ் 38 ரூபா டிப்ஸு. அது இல்லாமல் ஒரு 100 இப்போ இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்ததுக்கு ஒரு காசு. அதுக்கடுத்து ரேப்பிடோவில் 314 ரூபாங்க. 2 ஆர்டர் தான் எடுத்து ஓட்டணும். 314 ரூபா, 314 ப்ளஸ் இந்த ஐடி ஒரே ஒரு ஆர்டர் எடுத்தோம். எந்த இதில் எடுத்தேன்னு தெரியல, இதில் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கூகுள் 400 இதில் 400 தான் இப்போ ப்ளஸ் 13 டிப்ஸு கொடுத்தாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1400 1393 இதில் மைனஸ்
220 பெட்ரோலு, அவ்வளோ ஓட்டல. டபுள் ஆர்டர் தான் போகும்போது எடுத்துன்னு போனோம். -9 ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1150 ஒருத்து தான் இல்லை இன்றைக்கி ஓட்டுருந்தோம். சரிங்க, ஒரு புது விலாகில் பார்க்கலாம். சரிங்களா, இதோட இதை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.